வாழிய நிலம். மகாபாரத காலத்தில் யயாதின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவருக்கு 5 ஆம்பளை குழந்தைங்க, 2 மனைவி இருந்தாங்க. அவர் வந்து முதல் மனைவி பேர் தேவயானி. அவர் சுக்கராச்சாரியரோட பொண்ணு. அந்த முதல் மனைவிக்கு தெரியாமல் அவர் 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதனால அந்த முதல் மனைவி கோவம் வந்து அவங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரிப்பா எனக்கு தெரியாமல் அந்த 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு 3 குழந்தைங்க இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே சுக்கராச்சாரியர் கோவமா அவர் அந்த மன்னரை சாபம் கொடுத்துறாரு. நீ வந்து உன்னோட இளமையை இழந்து சீக்கிரமே முதுமை அடைஞ்சிரு அப்படின்னு. உடனே அவர் வந்து ஒரு வயசான கிழவன் ஆயிடுறாரு யயாதி. அவருக்கு வயசு ஒரு 40 வயசுக்குள்ள தான் இருக்கும். அவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. போய் அவர் சுக்கராச்சாரியாட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒருவேளை வேற யாராவது உன்னோட முதுமையை டெம்பரவரியா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதா அவங்க பண்ணிக்கிட்டு திரும்பி அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு நீ மாறிக்கலாம், அது வேணா அவனுக்கு தரேன் அப்படிங்கிறாரு. அவர் உடனே போய் தன்னுடைய பையன் முதல் பையன்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி நீ வந்து உன்னுடைய இளமையை எனக்கு கொடுத்துட்டு முதுமையை நீ எடுத்துக்கிறியா அப்படிங்கிறாரு. இல்லைப்பா முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப வெளியில் தலை காட்ட முடியாது, அசிங்கமாக இருக்குப்பா அப்படிங்கிறாரு. 2வது பையன்கிட்ட போய் சொல்கிறாரு, இல்லைப்பா சாரிப்பா என் ஒய்ஃபு திட்டுவேன் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது வந்து அவர் திரும்பி 3வது பையன்கிட்ட சொல்லும்போது, எப்படிப்பா குதிரையில் எப்படி பயிர்றது, கத்து சண்டை எப்படிப்பா போடுறது அப்படின்னு 3வது பையன் சொல்கிறாரு. 4வது பையனும் ஒரு சாக்கு போக்கு சொல்கிறாரு. அதனால் 4 பேரும் சொல்லிடுறாங்க. 5வது பையன்கிட்ட போய் புரு 5வது பையன் பேர், அவங்ககிட்ட போய் சொல்லும்போது அந்த பையன் அப்பா இவ்வளோ வேதனை படுறாருன்னு, சரிப்பா நான் வேணா உங்கள் முதுமையை எடுத்துக்கிறேன், நீங்கள் என்னோட இளமையை நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்கிறாரு. ஒரு பையனை தொட்டோன்னே பையன் முதுமையேறாரு, யயாதி இளமையேறாரு. அதனால் அதுக்கப்புறம் இவர் ஒரு 10 வருஷம் நல்லா ஜாலியாக உலகம் ஃபுல்லாக சுற்றுறாரு, என்னால் என்ஜாய் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் போதும்னு அவனுக்கு போதுங்கிற இதுவே வரலை. இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு நேராக பையன்கிட்ட வந்து, சரிப்பா இவ்வளோ நாள் எல்லாம் என்ஜாய் பண்ணேன், ஆனாலும் எனக்கு போதுங்கிற திருப்தி வரலப்பா, இது எனிவே நீ வந்து பழைய மாதிரி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பையனை தொடுறாரு. இவர் வயசாகிடுறது, இவர் முதுமையாயிடுறாரு, பையன் இளமையாயிறாரு. பையனை நாட்டோட மன்னன் ஆக்கிட்டு அவரும் யயாதி காட்டுக்கு போயிறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றாரு, இந்த மாதிரி உலக வாழ்க்கையிலேருந்து நம்மளா ஒரு ஸ்டேஜில் நிறுத்திடணும், அது வந்து மேலும் மேலும் நம்ம அதை இது பண்ணிகிட்டே இருந்தால் கூட அது வந்து அதோட இது குறையாது. எப்படி நெருப்பை வந்து நெய் ஊற்றி அணைக்க முடியாதோ அது மாதிரி ஆசையும் வந்து இது மாதிரி தானாக ஸ்டாப் பண்ண முடியாது, நம்மளா ஒரு ஸ்டேஜில் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். நன்றி, வணக்கம்.